நம்ம டெவலப்பர்ஸ் வெப்சைட் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்கள டிசைன் பண்ணி தர சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸோட பார்ட் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். இப்போ ஆப்பிள் மாதிரியான கம்பெனிலாம் எடுத்துட்டிங்கன்னா அது டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. அவங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு லேக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எக்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த டிசைனிங் டூலை வச்சுட்டு இந்த மாதிரியான டிசைனர்ஸை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுன்னு சொல்லி ஒரு ஹைப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு டிசைனிங் டூலை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூல் வந்து ஆப்பிளோட டிசைனர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ. இதில் வந்து இந்த டூலை பற்றி இந்த டிசைன் எப்படி பண்ணலாங்கிற எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிளியர் கட் ஐடியாவை உங்களுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களோட ஐடியாவை டக்குன்னு டிசைனாக மாற்ற முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இவ்வளோ ஹைப் கொடுத்து பேசிகிட்டு இருக்கானே, அப்படி என்ன தானே அந்த டூலோட பேருங்கிறதானே யோசிக்கிறீங்க. ஸோ அந்த டூலோட பேர் தான் ஸ்டிச் பை கூகுள். கூகுள் இப்போ இந்த ஸ்டிச் டூலை லான்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த டிசைனிங்க்கு நிறைய டைம் எடுத்துக்கும். பிகாஸ் இதில் தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம சேர்த்தே கவர் பண்ணுவோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரீல் போஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிளாக ப்ளஸ்ங்கிற ஒரு பட்டன் அமுத்தினோடனே ரீல் கொடுக்குறோம், நம்ம வீடியோ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகுது. ஸோ இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதுக்கு முக்கியமான ஒரு ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான். ஸோ இந்த ஒரு டூல் வந்து டிசைனர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து டெவலப்பர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த டூலுக்குள்ளேயே போயிட்டு என்னென்னலாம் அந்த டூலை வச்சு பண்ண முடியுங்கிறத நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கூகுளுக்குள்ளே போயிட்டு ஸ்டிச் பை கூகுள்னு கொடுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணி போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்போர்ட் டு ஃபிக்மா ஃபியூச்சர் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஜஸ்ட்டு வந்துட்டு ட்ரை நவுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நான் ஒன்று கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரியேட் அ டேஷ்போர்ட் ஃபார் இன்டோர் பிளான்ட் கேர் வித் வாட்டரிங் ஷெட்யூல் சன்லைட் ரெக்யர்மெண்ட்ஸ் பர் பிளான்ட் அண்ட் ஃபர்டிலைசேஷன் ரிமைண்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு காமிச்சிருக்கு. ஸோ அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்டெக்ட் நாலேஜ் இருக்குது. இதோட பேக்கில் பவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெமினை 3.0 ஃப்ளாஷும் திங்கிங் வித் 3 ப்ரோவையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ டு ஆல் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா இப்படி தான் நமக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் இருக்குது. லைக் ஆப் டிசைன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம், வெப் டிசைன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித்தரேன். இது நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க. ப்ராம்ப்டிங்கில் வந்து இது ஒரு சூப்பரான டெக்னிக். ஓகே, நான் இப்போ சும்மா என்ன கொடுக்குறேன்னா எனக்கு கிரியேட். ஸோ இது வந்துட்டு இப்போ ஜஸ்ட் நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா கிரியேட் மொபைல் ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப் வந்து அதுக்குள்ளே ரெடி ஆகும். ஸோ இது வந்து இப்போ நம்ம நார்மலான கொடுக்குற ப்ராம்ப்டிங்கு பெருசாக எதுவுமே கொடுக்கல. ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். அட் த சேம் டைம் நான் இன்னொரு விஷயமும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ChatGPT-க்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நான் அங்கே யூஸ் பண்ண இதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கிரியேட்டை. ஸோ இப்போ வந்து இது டீட்டெயில்டு ஒரு ஜேசன் ப்ராம்ப்டை கொடுக்கும். ஜேசன் ப்ராம்ப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜேசன்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் வந்து கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக புரியும், டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம்னு ஆரம்பித்து பல்ஸ் ஃபிட் மொபைல் ஃபிட்னஸ் ட்ராக் அதுவே அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருச்சு, டிசைன் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் ஜேசன் ஃபார்மேட்னு சொல்லுவோம். இந்த டைப்புங்கிறது தான் கீ, அதுக்குள்ளே இருக்கிறது அதோட வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கா. ஸோ இந்த ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி நான் இன்னொரு சாட்டில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கோ டு ஆல் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸில் இது கொடுத்துட்டு சேம் வந்து திங்கிங் வித் ப்ரோ கொடுத்தோன்னா இன்னும் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் இது டைம் எடுத்துக்கும், பட் இது நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் வந்து அந்த வெல்கம் பேஜில் வந்து அலெக்ஸ் ரிவேரா, ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி என்ன, கோல்ஸ் என்ன, ஸ்டெப்ஸ் என்ன, கேலரிஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஃபுல் பாடி பிளாஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ரூட்டீனை வந்து அது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கேலரிஸ், ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அதோட ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கு. இதில் அழகாக பாருங்கள் ஒரு சார்ட்டை வந்து அதுவே ஐடியேஷன் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ இதில் வீக்கு, மந்த்து, இயரோடது பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து நம்ம ஓடி இருக்கோம், ஃபாஸ்டஸ்ட்டு மைல் எது,
மேக்ஸிமம் கேலோரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே காமிக்குது. ஸோ இன்னொரு பேஜஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்போடது கோல்டு மெம்பர்னு காமிச்சு அவங்களோட யூசர் ப்ரொஃபைலை வந்து ஒரு பேஜாக எடுத்திருக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 5 பேஜ் க்ரியேட் பண்ணுன்னு தான் சொன்னோம், இவ்வளோ டீட்டெயில்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. எனக்கு இப்போ இது கொடுத்துருக்கிற டிசைனில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பேஜில் சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணி இங்கே ஜென்ரேட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதிலிருந்து நான் வேரியேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த வேரியேஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதில் எனக்கு என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஆப்பிள் லைக் ஸ்டைல் கேட்குறேன், ஆப்பிள் ப்ரீமியம் வெப்சைட் லைக் ஸ்டைல் கேட்குறேன். ஸோ இதில் வந்து லேஅவுட்ஸு, கலர் ஸ்கீமு, இமேஜஸ் எல்லாம் மாற்ற சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபாண்ட்டும் மாற்றலாம். ஜென்ரேட் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 3 வேரியேஷன்ஸு இதில் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது 3 வேரியேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த டைமுக்குள்ளே நம்ம அங்கே ஒரு ஜேசன் ப்ராம்ப்டிங் கொடுத்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ பல்ஸ் ஃபிட் ஆக்டிவிட்டி இதுதான் நம்ம ஜேசன் ப்ராம்ப்டில் கொடுத்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து அதோட ப்ராம்ப்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தோன்னா சேம் வந்து 8432 ஸ்டெப்ஸ். என்னோட பேர் இங்கே மாறிடுச்சு, குட் மார்னிங் சூர்யான்னு சொல்லி. பிகாஸ் ChatGPTயில் என்னோட பேர் தெரியும்ல, அது ஆட்டோமேட்டிக்காக சூர்யாங்கிறது எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ ஒர்க் அவுட்டு, லாக் மீலு, வாட்டர், இங்கேயே ஒரு சார்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஓடி இருக்குங்கிற அந்த UI டிசைன் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ஸ்டைல் அனிமேஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வாட்சில் காமிக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா சேம் ஒர்க் அவுட் பேட்டர்னை வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கு. அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கு, கேலரி பேலன்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ரீசெட் அன்லாக்ஸ்ன்னு போட்டு ஏர்லி பேர்டு, மேரத்தனர் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் மாதிரி அது கொடுத்துருக்கு அழகாக. ஒரு ரியல் லைஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கரை நம்ம கிரியேட் பண்ணுறப்ப என்னென்னலாம் யோசிப்போமோ அது எல்லாத்தையுமே இது டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருச்சு, அங்கே சூர்யான்னு கொடுத்துட்டு இங்கே அலெக்ஸ் ஜான்சன் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இன்னும் வந்து AI பண்ணிட்டு தான் இருக்குது. பிகாஸ் 100% பர்ஃபெக்டாக இன்னும் AI டூல்ஸ் எதுவுமே மாற கிடையாது. எல்லாமே நம்ம எந்த மாதிரி ப்ராம்ப்டிங் கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் தான் அதுக்கு கொடுக்க தெரியும். ஸோ இதுக்காக தான் நான் ரெண்டுத்தையுமே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். நம்ம நார்மலாக கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஜேசன் ப்ராம்ப்டிங்கில் கொடுக்குறப்ப இன்னும் டீட்டெயில்டான ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த பழைய ப்ராஜெக்ட்கே நம்ம போயிடலாம். அதில் இந்த ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி லாகில் இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டு. 3 ஸ்க்ரீன் நம்ம க்ரியேட் பண்ண சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து 3 க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இது சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிளோட கலர் தீம் மாதிரி இருக்கிறது அதை பிடிச்சிட்டு பண்ணியிருக்கு. ஸோ ஒயிட் வித் ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேட்ஸில். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு, பெட்டர் ரிசல்ட்ஸ் தான். சம்மரி, ஒர்க் அவுட், ஷேரிங், ப்ரௌஸ் இது எல்லாமே காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை. பிகாஸ் இதில் டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு மறைஞ்சிருச்சு, இதில் கரெக்டான கிளாரிட்டி இல்லை. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நம்மளால் மொத்தமாக ரீஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் ரீஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே ரீஜென்ரேட் ஆகி வந்துடும் நமக்கு. இது பாருங்கள் இப்போ ரீஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ரீஜென்ரேட் பண்ணிருச்சு. இப்போ வந்து கரெக்டான ஃபாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ஒயிட் டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து குயிக் ஸ்டார்ட், இப்போ டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நம்ம இந்த டிசைன்ஸை மாற்றிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் ஹீட் மேப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்டிவ் ஹீட் மேப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த இடத்த அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து ஹீட் மேப் ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கனாலே ரீல்ஸ் டேபுக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருப்பீங்க. ஸோ அந்த ஹீட் மேப் வந்து ரீல்ஸோட ஐகானில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் அங்கே தான் யூசர்ஸ் வந்து நிறைய டைம் கிளிக் பண்ணுறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரெடிக்டிவ் ஹீட் மேப் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரெடிக்டிவ் ஹீட் மேப்னு கொடுத்தோம்னா எங்கே வந்து யூசர் வந்து அதிகமாக இருப்பாங்க அந்த ஆக்டிவிட்டியை AI அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ஹீட் மேப் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப இந்த இடத்த நல்லாவே கான்சன்ட்ரேட்டட் பண்ணி பண்ணணும். பிகாஸ் அந்த இடத்துல யூசர்ஸை நிறைய நேரம் யூஸ் பண்ண வைக்கணும் நம்ம அப்ளிகேஷனை. இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு யூசர் அந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரெவென்யூ, இந்த ஆட் சிஸ்டம் ரன் பண்ணுறது எல்லாமே நடக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறப்ப சும்மா கிரியேட் பண்ணாமல் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், அதோட யூஸ் கேசஸ் என்னன்னு தெரிஞ்சு பண்ணுறப்ப இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் மேப்போட ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள், இந்த இடத்த வந்து நிறையாவே காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் ஒர்க் அவுட், பிகாஸ் நம்ம உள்ளே போனோடனே ஸ்டார்ட் ஒர்க் அவுட்டுங்கிறது கொடுப்போம், அங்கே காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வீக்லி ஓவர்வியூ நம்ம செக் பண்ணுவோம், அதை காமிச்சிருக்கு. மார்னிங் ரன்னை கிளிக் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த இடத்த காமிச்சிருக்கு. ஸோ இந்த 4 இடத்த வந்து ஹீட் மேப் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு AI ப்ரெடிக்ஷன் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இது 100% இதே மாதிரி தான் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு யூசர் ஃபீட்பேக் மாறிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பீட்டா வெர்ஷன் சொல்லி ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு அப்ளிகேஷனை. அது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெர்ஷனில் அதை விட இன்னும் பெட்டரான அவுட்புட் நம்ம கொடுத்து எல்லா யூசர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம். ஸோ இப்படி தான் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட்குள்ளே போயிட்டு ஆட் டு சார்ட் கொடுத்து அது கூட நமக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிக்கலாம். அனோட்டேட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஒரு இதை மட்டும் மார்க் பண்ணி, இப்போ எனக்கு இந்த மட்டும் மார்க்
மார்க் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு அதை நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றுத்தையுமே ஒவ்வொரு ஆப்ஷனையும் உள்ளே போய் பண்ணேன்னா இன்னும் இந்த வீடியோ பயங்கர லென்த்தியாக போகும். ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக அதுக்குண்டான ஆப்ஷன்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஈவன் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் எக்ஸில் போய் ஸ்டிச் பை கூகுளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே டீட்டெயில்டாக அதில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளால் ப்ரிவ்யூ பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மொபைலோட வெர்ஷன் என்ன, இதுக்கப்புறம் வந்து டேப்லெட் என்ன, டேப்ல எப்படி ஒர்க் ஆகும், இதே இது வந்து டெஸ்க்டாப்பில் கொடுத்தோன்னா டெஸ்க்டாப்பில் எப்படி வெர்ஷன் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்மளால் இங்கே ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் டிசைன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆப்ஷனே, இப்போ நான் அதில் எக்ஸ்போர்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இத்தனை வேரியண்ட்டில் என்னால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஏஐ ஸ்டூடியோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நம்ம அதிலேருந்து அது கூட டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஏஐ ஸ்டூடியோங்கிறது ஒன்றும் இல்லை, கூகுளோட இன்னொரு ப்ராடக்ட். அதில் வந்து நம்ம வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபிக்மா பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் டூல். யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபிக்மானா என்னங்கிறது. ஃபோட்டோஷாப் எப்படி நம்ம ஃபோட்டோஸில் எடிட் பண்ண வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த ஃபிக்மாங்கிற டூல் வந்து வெப் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டூல். ஸோ இந்த மாதிரி ஃபிக்மாவில் எக்ஸ்போர்ட் பண்ணி கூட நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபிக்மாவை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கன்வெர்ட்னு கொடுக்குறேன். இது கன்வெர்ட்னு கொடுத்த உடனே இங்கே காமிக்கிது பாருங்கள். ஸோ இதில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட HTML கோடை வந்து நாங்கள் டிசைனாக மாற்றி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஓகேனா இதுக்கு வந்து அக்ரி பண்ணுங்கன்னு சொல்லுது. ஓகே கொடுத்துட்டு காப்பிங்கிறது கொடுத்துட்டேன்னா ஸோ இப்போ நான் ஒரு நியூ டேஷ்போர்டில் போய் ஃபிக்மான்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் டு ஃப்ரீ கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து உங்களோட லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபிக்மா டிசைன்ஸில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் டிராஃப்ட்ஸை கிளிக் பண்ணி நியூ டிசைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அங்கே காப்பி பண்ண டிசைனை ஜஸ்ட் Ctrl+V கொடுத்தோன்னா இதில் வந்து பேஸ்ட் ஆகிரு. இங்கே பேஸ்டிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் இருக்கிற ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பேர் இருக்கா, வெல்கம் அலெக்ஸ் பேக் ரிவாரான்னு இருக்கிறத இப்போ நான் பாருங்கள் வெல்கம் பேக் சூர்யான்னு மாற்றிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இதோட ஃபாண்ட்டு பிடிக்கல, வேறு ஏதாச்சும் மாற்றணுன்னா கூட நான் இங்கே போயிட்டு எனக்கு வந்து இதில் இருக்கிற ஃபாண்ட்ஸை வந்து அப்படி மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட நேமை வந்து அழகாக நான் சூர்யாங்கிறத வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில் மாற்றிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணாலும் இந்த அப்ளிகேஷனில் மாற்றிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து கோலோட கலர் க்ரீன் கலர் வேண்டாம், நான் வந்து ப்ளூ கலர் வைக்கணும்னு நினச்சனால என்னால் ப்ளூ கலரில் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபிக்மாவில் காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன்ஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூல்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஜூல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு அட்டானமஸ் கோடிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளால் அதிலேருந்து டெவலப்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். .zip-ஆவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகி நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி கிராவிட்டி இல்லாட்டி கர்சர் மாதிரியான ஐடியில் கொடுத்து டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு வந்து கோட்டு கிளிப் போர்டு நம்ம நார்மலாக காப்பி பண்ணிக்கிறது. MCPன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா 2 பார்ட்டாக பண்ண போகிறேன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த MCP கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி MCP செட்டப் பண்ணுறது, MCPனா என்னங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே போய் MCPன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு உண்டான பார்ட் 2 வீடியோ நான் செப்பரேட்டாக பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டிசைனை வந்து இந்த ஸ்டிச்சிங்கிற டூலை வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நியூவாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட prototype.com-ஏ வந்து நம்ம க்ளோன் பண்ண நினைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா www.prototype.com எடுத்துகிட்டு ChatGPT கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வெப் சர்ச் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்துட்டு ஸோ prototype.com எப்படி இருக்கோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இது கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கு. இது ஃபுல் டீட்டெயில்ஸும் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் இதை காப்பி பண்ணுறேன். இதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஸ்டிச் டிசைனுக்குள்ளே போய் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ராம்ப்ட் கொடுத்து இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இது எந்த மாதிரியான ஒரு வெப்சைட் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பரான டிசைன்ஸை கொடுத்துருக்கு. த பிரதர் யூ நெவர் ஹேட்னு வந்திருக்கு. 2200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் 5 LPன்னு காமிச்சிருக்கு. ஆனால் இப்போ கரெக்டாக 2300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் 5 LP தான், அது கரெக்டாக கொண்டு வந்திருக்கு. இதோட கரண்ட் கவுண்ட் நம்மளோட prototype.com-ல இருக்கும். நம்ம கிட்ட இது வரைக்கும் பிளேஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைலும் அப்டேட்டடாக நம்ம வெப்சைட்டில் போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து இன்னொரு டிசைன் சேம் அதே இதில் கொடுத்துருக்கு, பிகம் டாப் டயர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வாண்ட் டு பிகம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு இருக்குது. சேம் ரிலேட்டபிளாக அந்த மாதிரியான ஒரு டேட்டாவை தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அபவுட் ப்ரோ கேம்ப் கொடுத்துருக்கு. ஸோ கரிக்குலம் ஹைலைட்ஸ் என்ன, லான்ச்சிங் கரியர் இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இதில் இருக்கிற டேட்டா அக்யூரேட்டாக இருக்காது. பிகாஸ் வந்து ஆன்லைனில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ ஜெமினிக்கு என்ன தெரியுதோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுது. ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டை வச்சு ஒரு லைட் ஐடியா வச்சுட்டு தான் அது கிரியேட் ஆகியிருக்கு. பட் திங்க் பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. டக்குன்னு போய் அதை டிசைனர்கிட்ட கொடுத்து டிசைனர் ஃபிக்மாலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிசைனிங் டூல்லையோ வரைஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் கோட் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச உடனே இதில் போயிட்டு ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் ஒரு டிசைன் ஐடியாவை எடுத்துகிட்டு அதில்
அதுலேருந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களால் ஃபாஸ்ட்டாக அவுட்புட்டை வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போத் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் URL கொடுத்து பண்ணிக்க முடியும். அப்லோட் ஃபைல்ஸுங்கிறதுல நம்ம வந்து இப்போ ஒரு Pinterestல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறோம்னா ஜஸ்ட் அதை அப்லோட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுனாலும் அது கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இருக்கும், 3 ஃப்ளாஷு, திங்கிங் வித் ப்ரோ. ரீடிசைனுங்கிறது தான் ரீடிசைன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஸ் ஆர் சைட்ஸ் வித் நானோ பனானா ப்ரோ. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தோம் அப்படின்னா நானோ பனானா ப்ரோவை யூஸ் பண்ணி இதை அப்படியே அதை ரீடிசைன் பண்ணி மாற்றும். அதுக்கப்புறம் ஐடியேட் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஆம்புலன்ஸ் எங்கெங்கே லைவாக ஓடுது, இப்படி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சிட்டிங்க. அதுக்குண்டான ஐடியா, மேப் லொக்கேஷன் எப்படி டிசைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஸ்டிச் டூல் கிட்ட உங்களால் கம்யூனிகேட் பண்ணி அந்த டிசைன்ஸ் எடுக்க முடியும். அந்த டிசைன்ஸை வச்சு ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ இருக்கிற AI டூல்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக நம்ம டெவலப்மெண்ட்டை மாற்ற முடியும். உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரோம். ஸோ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு சப்போர்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இப்போ UX டிசைனர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இதை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சாலே போதும், ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்டிங் கொடுத்து அவங்களோட ப்ராஜெக்ட்டை ஈஸியாக கிக் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். பிகாஸ் இப்போ எனக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா திடீர்னு ஒரு 12-1 மணிக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஆம்புலன்ஸோட ஐடியா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும். அதை வந்து எப்படி ஒரு வெப்சைட் அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டெக்கார் இடமே இந்த டிசைனாக தான் இருக்கும். இனிமேல் அந்த கவலையே தேவையில்லை. நம்ம ஸ்டிச்சில் போய் ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா டிசைன் அது ஈஸியாக கொடுத்துருது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அதை வெப்சைட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது இருக்கும். பிகாஸ் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஜஸ்ட் உங்களோட ஐடியாஸை கொடுத்துட்டு அதை ஐட்ரேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை AI கிட்ட இருந்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. இந்த டூலுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஒரு டிசைனில் பாருங்கள், இந்த 8432ங்கிறது வந்து உள்ளே போய் கரெக்டாக வந்து டிசைன் அலைன்மெண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்னிங் ரன் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஐகான் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணலை. இந்த வீக்லி ஓவர்வியூங்கிறதுல வந்து மிஸ் ஆகிருக்கு பேட்டர்ன்ஸு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து AI கண்டிப்பாக பண்ணும். பிகாஸ் AI கம்ப்ளீட்டாக வந்து நம்மளை மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சுட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அது ரிப்ளை பண்ணுது அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா செட்டை வச்சு. ஸோ இப்படி தான் AI வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக ப்ராம்ப்டிங் கொடுத்து அது கூட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து அந்த AI நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இதில் கோட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா HTML CSS தான் கொடுக்குது. ஜஸ்ட் இந்த டிசைனை கிளிக் பண்ணி மோரில் போயிட்டு வியூ கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடை காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா HTML CSSல தான் அந்த கோட் இருக்குது. இப்போ உங்களுக்கு கோடு ரியாக்டில் வேணும் இல்லாட்டி Next.jsல வேணும்னா இதில் வந்து அது அவைலபிள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு ChatGPT இல்லாட்டி கர்சர் மாதிரியான AI டூல்ஸில் போட்டு பேஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஃபியூச்சரில் மேபி இவங்க கொண்டு வரலாம். பிகாஸ் இப்போ தான் ஒவ்வொரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக February மந்தில் தான் வந்து ஃபிக்மாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷனே இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு நாளும் அப்டேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் எக்ஸில் போயிட்டு ஸ்டிச் பை கூகுளை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க போடுற ரீசெண்ட் அப்டேட்ஸ் அதில் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ப்ரோட்டோடைப் தமிழையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி டெக் ரீல்ஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஆப்பிள் டிசைனர்ஸை வந்து இந்த AI ரீப்ளேஸ் பண்ணுமானா கண்டிப்பாக என்ன கேட்டால் கிடையாதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் டிசைனர்ஸை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிசைனுங்கிறது ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஜாப். இப்போ இந்த AI டூல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட்ஸை வச்சு தான் அந்த ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்மள மாதிரி இருக்கிற ஒரு டெவலப்பரும் டிசைனர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை வச்சு இது ஜஸ்ட் வந்து மிக்ஸ்அப் பண்ணி மாற்றுதே தவிர புதுசாக இது வந்து ஒன்று கொண்டு வரல. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் அது வேலை செய்யுது. AI டூல்ஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. கோடிங் பேஸ் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த AI டூல்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக சொல்லி வேலை வாங்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி கூட பாருங்கள். நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தேன், எப்படி அதை வந்து ஒர்க் பண்ண வச்சேங்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக இன்னொரு தடவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதோட செகண்ட் பார்ட் வேணும்னா ஒரு 1000 கமெண்ட் வந்தால் தான் MCP வச்சு கண்டிப்பாக நான் ஒரு டுட்டோரியல் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. This is Surya signing off, the Tech Brother you never had.